என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் என்ற நீ நாவல் பகுதி 4. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அப்பா தாத்தா இருவரும் முக்கியமான ஒரு நபரை சந்திக்க சென்றுவிட இப்போது ஆராத்யா தான் அப்பா இடத்தில் அமர்ந்திருந்தாள். அப்பா அறைக்கு வந்த கணேஷ் சித்தப்பா ஆராத்யாவை கண்டு முகம் மலர்ந்து, குட் மார்னிங் மா, என்னம்மா அப்பா சேர்ல நீ உட்கார்ந்திருக்க என்று கேட்டார். இனிமே நானும் அப்பா தாத்தா கூட சேர்ந்து பிசினஸ பாத்துக்க போறேன் சித்தப்பா. அப்படியா? கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமா, அப்பா என்ன விசாரிச்சதா பியூன்னு சொன்னானே, அப்பாவை எங்க காணோம்? அப்பாவும் தாத்தாவும் ஏதோ முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போறதா சொல்லி இதோ இப்பதான் கிளம்பி போனாங்க. ஓ மை காட், நான் அத மறந்தே போயிட்டேன். சரிம்மா, நானும் போயிட்டு வந்துடுறேன். இல்ல சித்தப்பா, உங்களை போக வேண்டான்னு சொன்னாங்க. யாரு? அப்பாதான். அண்ணனா? ஏன் அப்படி சொன்னாரு? தெரியல, அப்பா வந்தா நீங்களே கேட்டுக்கங்க. சரி, வேற ஏதாவது சொல்லிட்டு போனாரா? ஆமா, புது ப்ராஜெக்ட் ஏதோ இருக்காம், அத பார்த்து ரெடி பண்ண சொன்னாரு. சரி என்றவர் அங்கிருந்து வெளியே சென்றார். மதியம் 12 மணி ஆன போது அப்பா தாத்தா இருவரும் அலுவலகம் திரும்பிவிட்டனர். சித்தப்பாவை அழைத்து ப்ராஜெக்டை பற்றி அப்பா விசாரிக்க, மேனேஜர் கிட்ட சொல்லி இருக்கேன்னா என்றார். மேனேஜரை அழைக்க அவரும் தயாராக்கிய ப்ராஜெக்டை அனுப்ப அதை சரிபார்த்த அப்பா மேனேஜரை அறைக்கு அழைத்தார். வந்தவரிடம் ப்ராஜெக்டை பற்றி அவருக்கு எழுந்த சந்தேகத்தை கேட்க அவர் திருத்திருவென விழித்தார். என்னாச்சு? இத நீங்க தானே ரெடி பண்ணீங்க? ஆமா சார், நான் தான் ரெடி பண்ணேன். அப்படின்னா ஏன் என்னுடைய கேள்விக்கு விளக்கம் கொடுக்க உங்களால முடியல? சார், இதுவரைக்கும் நான் ரெடி பண்ண ப்ராஜெக்ட பத்தி நீங்க இப்படி கேள்வி எல்லாம் எழுப்பினதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்களா? அதுதான் திணறிட்டேன். சரி, இந்த இடத்துல இந்த தொகையை எதுக்காக குறிப்பிட்டிருக்கீங்க? அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. என்ன சார், இது நீங்க தானே ரெடி பண்ணீங்க? ஆமா சார் என்றவர் தலை குனிந்தபடி, இல்ல சார் என்றார். இல்லையா? அப்ப இதை ரெடி பண்ணது யாரு? கணேஷா? இல்ல, சார் தான் இந்த ப்ராஜெக்ட கொடுத்து ரெடி பண்ண சொன்னாரு. எப்பவும் அப்படிதான், நீங்க அவர்கிட்ட ஒப்படைக்கிற ப்ராஜெக்ட அவர் என்கிட்ட கொடுத்துடுவாரு. நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கிடையில ப்ராஜெக்டையும் ரெடி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால எடுபிடி வேலைக்காக நம்ம வேலைக்கு சேர்த்தோமே வேதானந்த், அவன் தான் இந்த ப்ராஜெக்ட ரெடி பண்ணான். யாரு? வேதாவா? ஆமா சார். உங்க ரெக்கமெண்ட்ல 3 வருஷம் முன்னாடி நான் வேலைக்கு சேர்த்த அந்த வேதாவா? ஆமா சார். அவர் 12th வரைக்கும் தானே படிச்சிருக்காரு, அதனால தானே எடுபிடி வேலைக்கு சேர்த்தோம். ஆமா சார், ஆனா ரொம்ப திறமைசாலி. ஒரு தடவை நான் ஒரு ப்ராஜெக்ட பண்ண திணறிட்டு இருக்கிறத பார்த்து அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்தா நான் அவன்கிட்டயே கொடுத்துடுவேன். அவனுக்கு இந்த ஆபீஸ்ல அதிகம் வேலை எதுவும் இல்லையே சார், அதனால அவனே அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடுவான். அவரு ரெடி பண்ணி கொடுக்கற ப்ராஜெக்ட நீங்க ரெடி பண்ண மாதிரி எனக்கு அனுப்பிடுவீங்க. நானும் சந்தோஷமா அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுவேன். அடுத்தவருடைய உழைப்ப உங்க உழைப்புன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் உங்களை பாராட்டும் போதெல்லாம் ரொம்ப பெருமையா தலையாட்டிட்டு போவீங்களே, அந்த பாராட்டெல்லாம் அவரை போய் சேர வேண்டியது. சரி, அவரை கூப்பிடுங்க. ஓகே சார் என்ற மேனேஜர் வேதானந்தை அழைக்க அவனும் சில நிமிடங்களில் அனுமதி பெற்று உள்ளே வந்தான். வாட்ட சாட்டமான அழகான மிகவும் கம்பீரமான ஒரு இளைஞன். அவனை கண்டதும் ஆராத்யா மனதில் ஒரு மணி அடித்தது. இவன் தானே அது. ஆராத்யாவை கண்டதும் வேதானந்தும் திடுக்கிடுவதை அவள் விழிகள் துல்லியமாக கண்டன. சட்டென்று விழிகளை இழுத்து மேனேஜர் மீது பதித்த வேதா, சார் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க என்று கேட்டான். வேதா, இந்த ப்ராஜெக்ட்ல ஏதோ சந்தேகமாம், கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடு மேனேஜர் கூற ஆராத்யா அப்பா அருகில் வந்த வேதா, சார் என்ன சந்தேகம் என்று கேட்டான். முதல் சந்தேகம், இந்த ப்ராஜெக்ட பண்ணது நீங்களா? ஆமா சார். தனியா தான் பண்ணீங்களா? ஆமா சார். இதே மாதிரி எத்தனை ப்ராஜெக்ட பண்ணி கொடுத்திருக்கீங்க? அவன் தயக்கத்தோடு மேனேஜரை பார்த்தான். ஆராத்யா அப்பா விழிகள் மேனேஜர் மீது விழுந்தது. நீங்க பதில் சொன்னா கூட ஏத்துப்பேன், சொல்லுங்க. சார், இவங்க வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கழிச்சுதான் ஒரு ப்ராஜெக்ட் என் கைக்கு வந்தது. அதை முடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறமா எல்லா ப்ராஜெக்டும் இவன் தான் சார் பண்ணான். அப்படின்னா 3 வருஷமா ப்ராஜெக்ட் எல்லாம் இவர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரா? ஆமா சார். இதையே நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல? மேனேஜர் பேசவில்லை. சரி, மேனேஜர் தான் சொல்லல. வேதா, நீங்க ஏன் என்கிட்ட இது சொல்லல? அவன் பதில் கூறவில்லை. நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன வேலை பாக்குறீங்க?
எடுபிடி வேலை சார். பியூனுக்கும் கீழே. நீங்க 12th தான் படிச்சிருக்கீங்க, ஆனா பியூன் கூட ஒரு டிகிரி வச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு பியூன் வேலை, உங்களுக்கு அதுக்கு கீழே எடுபிடி வேலை. ஆனா நீங்க மேனேஜருக்கு மேல வேலை பாக்குறீங்க, பியூனுக்கு கீழே சம்பளம் வாங்குறீங்க. உங்களை யாரும் அதிகம் மதிக்கிறது இல்ல. ஏதோ நீங்க ஹெல்ப் பண்ணதால எல்லார்கிட்டையும் பாராட்டு வாங்குற இந்த மேனேஜர் கூட உங்களை ஒருமையில தான் பேசுறாரு. இது உங்களுக்கு வேதனையா இல்லையா? சாரி சார், நான் இங்க வேலை பாக்குறதே சம்பளத்துக்காக தானே. நீங்க எனக்கு கொடுக்கற சம்பளத்தை விட 4 மடங்கு சம்பளத்தை நான் இங்க இருந்து வாங்குறேன். வாட் சார், நான் ஒரு எடுபிடி, அதனாலேயே இந்த ஆபீஸ்ல எனக்கு அதிகம் வேலை கிடையாது. அந்த நேரங்கள்ல அதிக வேலையை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சார். அதுக்கு அவங்க எனக்கு டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. நான் செய்யற வேலைக்கு கூலியா தயங்காம நான் அதை வாங்கிப்பேன் சார். அப்படி பார்த்தா இந்த மேனேஜருக்கு நீங்க கொடுக்கற சம்பளத்தை விட ஏன் சம்பளம் அதிகம் தான் சார். ஆராத்யாவின் அப்பா சிரித்தார். ஆக நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு கூலி கிடைக்குது, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நீங்க செஞ்ச வேலைக்காக அடுத்தவங்க பாராட்ட வாங்கிட்டு போறாங்களே, அது உங்களுக்கு வேதனையா இல்லையா? இல்ல சார், நான் செய்யற வேலைக்கு எனக்கு கூலி கிடைக்குது, பாராட்ட வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சாரிப்பா, நீ 12th வரைக்கும் மட்டும் படிச்சிருக்கிறதால உனக்கு திறமையே இல்லைன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா உனக்கு இவ்வளவு திறமை இருக்கும்னு கனவுலையும் நான் நினைக்கல. இதெல்லாம் எப்படிப்பா? எல்லாம் அனுபவம் தான் சார். 17 வயசுல இருந்து நான் வேலை பாக்குறேன் சார். 18 வயசுலதான் நான் இங்க துபாய்க்கு வந்தேன். இங்கேயும் பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எடுபிடியாதான் வேலை பார்த்தேன். ஆனா அவங்க பண்ற வேலைய ரொம்ப உன்னிப்பா கவனிப்பேன். அப்படி நான் என் திறமைய வளர்த்துக்கிட்டேன் சார். 12th நீங்க ஃபெயிலா? இல்ல சார். அப்புறம் ஏன் மேல படிக்கல? வறுமை சார். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருந்தது. அதனால படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இனிமேலாவது படிக்கலாமே. இப்ப டைம் இல்ல சார். அந்த டைமை நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம். நீங்க படிங்க, படிச்சு டிகிரி வாங்குங்க. இந்த ஆபீஸ்லயே நல்ல ஒரு பதவியை போட்டு கொடுக்கறேன். ரகு இப்பவே திறமசாலியா தானே இருக்காரு, அவருக்கு இப்பவே நல்ல ஒரு பதவியை கொடுக்கலாமே. தாத்தா கூற, இல்ல மாமா, அது சரிப்பட்டு வராது. இங்க இருக்கிற எல்லாருமே இவரை விட படிச்சவங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு 12th படிச்ச இவரை அவங்களுக்கு மேல கொண்டு வந்து வச்சா கண்டிப்பா அது அவங்க மனசை பாதிக்கும். அதனால இவர் படிச்சு டிகிரியை முடிக்கட்டும், நல்ல வேலையா இங்கேயே போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? கண்டிப்பா சார். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா யார் தான் படிக்க மாட்டா? சார், என்ன கூப்பிட்ட காரணத்தை இன்னும் சொல்லலையே. அது நானே மறந்துட்டேன் என்று கூறிய ஆராத்யாவின் அப்பா தன் சந்தேகத்தை கேட்க வேதா அதை விளக்கமாக கூற, வாவ் சூப்பர், இத நான் கூட எதிர்பார்க்கல. நீங்க உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க. சீக்கிரமா டிகிரியை முடிங்க, நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ சார் என்றவன், நான் போலாமா சார் என்று கேட்டான். என்று அவர் கூற அவன் சென்று விட்டான். இத்தனை நேரமும் இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்த ஆராத்யா அன்று தன்னை காப்பாற்றியவன் இவனேதான் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். மேனேஜரை அனுப்பிவிட்டு அப்பா தாத்தா இருவரும் ப்ராஜெக்டை பற்றி பேசிக் கொண்டிருக்க, அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் ஆராத்யா கூற அப்பா தாத்தா இருவரின் கவனமும் அவள் மீது விழுந்தது. என்னம்மா? இப்ப கொஞ்சம் முன்னாடி இங்க வந்துட்டு போன அவர் பேர் என்ன? வேதானந்த். வேதான்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்பா அன்னைக்கு பவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினவர் கூட இவர மாதிரிதான் இருந்தாரு. என்னம்மா இது? போதையில அவருடைய முகம் நினைவே இல்லைன்னு சொன்ன, இப்ப இப்படி சொல்ற? ஆமாப்பா, அவர் முகம்தான் நினைவில்ல, ஆனா பார்த்தா இவர் மாதிரிதான் இருப்பாரு. அவர் கையில ஒரு வித்தியாசமான பிரேஸ்லெட் இருந்தது. அந்த பிரேஸ்லெட் இவர் கையில இருக்கு. நான் போதையில இருந்த போது என் முகத்துல தண்ணி தெளிச்சு என் கண்ணத்துல தட்டி என் போதையை தெளிய வைக்க அவர் முயற்சி செஞ்சாரு. ரொம்ப சிரமப்பட்டு நான் கண்ணை திறக்கும் போது அவர் கையில போட்டிருந்த அந்த வித்தியாசமான பிரேஸ்லெட் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சுப்பா. அது எனக்கு இப்பவும் நினைவு இருக்கு. அப்படியா? ஆமாப்பா. அப்படின்னா வேதாவை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதுதான் என்று கூறிய அப்பா வேதாவை அழைக்க அவனும் அடுத்த நிமிடம் அறைக்குள் இருந்தான். வேதா, இது என்னுடைய பொண்ணு ஆராத்யா. ஆராத்யாவை நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா என்று கேட்டார். சில நொடிகள் அமைதி காத்த வேதா, ஆமா சார், நான் இவங்களை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன். எங்க, எப்போ, எப்படி? சார், இவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பர்த்டே பார்ட்டி என்னவோ கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இவங்களுக்கு யாரோ ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து இவங்களை காப்பாத்தினது நான் தான்.
அப்பா, தாத்தா, ஆராத்யா மூவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. ரகு, யோசிக்கவே வேண்டாம். இவர் டிகிரி எல்லாம் பாஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. நம்ம ஆராத்யாவை காப்பாத்தின ஒரே காரணத்துக்காக இவருக்கு நீ என்ன வேலை கொடுக்க விரும்புறியோ அதை கொடுக்கலாம். தாத்தா கூற, மாமா நீங்க சொன்னது சரிதான். ஆனாலும் நான் சொன்ன மாதிரி இவர் முதல்ல டிகிரியை முடிக்கட்டும், அதுக்கப்புறமா இவருக்கு நல்ல ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம். ஆனா வேதா, என் பொண்ண ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து காப்பாத்தி இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் என்று கூறியவர் ஒரு செக்கை எடுத்து அதில் கையெழுத்திட்டு அவனிடம் நீட்டினார். இதுல நான் எதுவும் எழுதல. உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னு தோணுதோ அவ்வளவு காசு நீங்க எழுதி எடுத்துக்கலாம். சார், இது எதையும் எதிர்பார்த்து நான் இவங்கள அன்னைக்கு காப்பாத்தல. அது எங்களுக்கும் தெரியும். நீங்க காசை எதிர்பார்க்காட்டியும் என் மகளுடைய வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்ததுக்கு நன்றி கடனா நீங்க இதை வச்சுக்கங்க. சாரி சார், இந்த செக் எனக்கு இப்ப வேண்டாம். இது உங்ககிட்டயே இருக்கட்டும். எனக்கு எப்பவாவது தேவைப்பட்டா நான் கண்டிப்பா இதை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். எப்பவாவது தேவைப்பட்டா நீங்க கண்டிப்பா என்கிட்ட வந்து கேட்க போறதில்ல. அதனால தேவைப்படும் போது நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க என்று கூறிய ஆராத்யாவின் அப்பா அந்த செக்கை அவன் பாக்கெட்டில் திணித்தார். இனி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. கண்டிப்பா டிகிரியை முடியுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கு. தேங்க்யூ சார் என்றவன் அந்த அறையில் இருந்து வெளியே சென்றான். ரகு, நீதானப்பா ஆராத்யாவை காப்பாத்தின அந்த இளைஞனை பார்த்தா அவனை கூப்பிட்டு பாராட்டுறதோட இந்த கம்பெனி பொறுப்புகளையும் அவங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப இப்படி பேசி அனுப்பிட்டியப்பா, எனக்கு புரியல. மாமா, நான் சொன்னது உண்மைதான். ஆனா வேதா வெறும் 12th தான் முடிச்சிருக்காரு. இவர்கிட்ட கம்பெனி பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது 1000 கேள்விகள் வரும். அவருக்கு ஒரு டிகிரி இருந்தாதான் மத்தவங்க அவரை மதிப்பாங்க. டிகிரியை முடிக்கட்டும். நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி பொறுப்புகளை அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். ஓகே ஓகே, எனக்கு இப்பதான் புரியுது. அப்பாவின் நோக்கம் அப்போதுதான் ஆராத்யாவுக்கு புரிந்தது. வேதாவிடம் கம்பெனி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் அவளுக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்கவில்லை. பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.